நம்ம மேடைக்கு வரப்போற ஒரு சூப்பரான இயக்குனர், சுப்பீரியரான இயக்குனர், இந்திய சினிமாலே வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவர் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். பிரம்மாண்டம் அப்படிங்கிற அந்த பேருக்கே டெஃபினிஷன் இவர்தான். லெட்ஸ் வெல்கம் தமிழ் சினிமாவின் நியூ ஏஜ் பிரம்மாண்டம், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டைரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா, இயக்குனர் சங்கர் அவர்களை வரவேற்கிறோம். மெடல் இந்த வருஷம் இந்த விருது யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தின ஒரு ஆடியோ விஷுவலை முதல்ல பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் அடையாளம், தமிழ் படைப்பாளிகளின் குருகுலம், சிகரம் தொட்டும் வெள்ளித்திரை கிள்ளைகளின் சிறிய பெரிய முயற்சிகளை வாயுர வாழ்த்த மறவா வள்ளல் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். அம்மாவள்ளலின் பேரில் சினிமாவை எட்டா உயரங்களுக்கு தூக்கிச் செல்லும் பிரம்மாக்களை வாழ்த்தவும் கொண்டாடவும் கடந்த வருடம் பிஹைண்ட் வுட்ஸால் நிறுவப்பட்ட விருது கே. பாலச்சந்தர் கோல்ட் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் சினிமா. இவ்விருதை முதலில் கௌரவித்து அணைத்துக் கொண்டார் உலக நாயகன் கமல்ஹாசன். அவரை தொடர்ந்து இந்த ஒப்பற்ற விருதின் பெயரை முடிசூட்டிக் கொள்ள வருகிறார் தமிழ் சினிமாவின் மற்றும் ஒரு வைரம். மரியாதைக்குரிய ஒரு விருது இரண்டாம் முறை, முதல் தடவை வந்து உலக நாயகன் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த தடவை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும் போது இப்போ கேபி சார் வந்த காலத்துல எந்த ஒரு டைரக்டரா இருந்தாலும், இன்னைக்கு மணி சார் கூட சொல்லுவாரு, ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து கேபி சாரை பார்த்து அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்ந்தாங்க. அப்படி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த இயக்குனர் இருக்கிற எல்லா யங் டைரக்டர்ஸ்க்கும் உள்ள ஒரே இன்ஸ்பிரேஷன், ஒரே மோட்டிவேஷன், ஒரே டிரைவிங் பாயிண்ட். இவர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆடியோ விஷுவல் பார்க்கலாம். லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. லஞ்சம் ஒழியணும். அது வரைக்கும் என் போராட்டம் தொடரும். கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். சங்கர் சாரோட ஒர்க் பண்ண க்ளோஸ்லி அசோசியேட்னா நீங்க ரெண்டு பேர். உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ்ல அவர் எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க? சமீபத்தில் அமெரிக்கா பிறந்தபோது இந்த டெஸ்லா உடைய புதிய காரை பார்த்தேன். இந்தியாவில் ஒரு 6-7 கோடி ரூபாய் மதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த காரை பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 200 வருடமாக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடைந்த எல்லா விதமான அறிவியல் வெற்றிகளுடைய ஒரு உச்சம் இப்படி தோணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு கலைப்படைப்பு மாதிரி தான், மைக்கேலாஞ்சலோட ஒரு பெயிண்டிங் மாதிரி தான். தனிப்பட்ட முறையில் சங்கரை நெருங்கி பழகும்போது எனக்கு தோன்றது அதுதான். சினிமா கலையுடைய தொழில்நுட்பங்கள் அனைத்துடைய ஒரு உச்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு இயக்குனர். குறிப்பாக திரைக்கதைங்கிறது ஒரு பெரிய டெக்னாலஜிங்கிறத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வந்து இந்த லெவலில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தினதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன். அவரோட டெடிகேஷன், அவரோட டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வந்து இட்ஸ் லைக் அன்இமேஜினபிள். எவ்ரிடே ஐ யூஸ் டு லேர்ன். அது வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்னோட இண்டஸ்ட்ரியில் வந்து நான் எப்போவுமே அவர் வந்து குருன்னு சொல்லிட்டு இருப்பேன். என்னென்னா அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்டில்மேனில் வந்து இப்போது 2.0 இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் லைக்கே இங்கே இண்டஸ்ட்ரி சைடில் வந்து எல்லா இதில் வந்து ஒரு எங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கு அவரோட விஷன் வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வி ஆர் வெரி தேங்க்யூ சார் ஃபார் உங்களோட ட்ரீமில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆல்வேஸ் எப்போவுமே உங்களுக்கு அந்த ரெண்டுபாடு இருக்கும். தேங்க்யூ. Thank you so much, sir. And now to collectively present this award, I'd like to invite from KB Sir's family, Mr. and Mrs. Pushpa Kandaswamy to join us on stage. I would also like to invite Mr. Manoj Ennis, MD and CEO from Behind Woods. Thiru Panju Arunachalam Ayya avargaliyum mariyadiyudan மேடைக்கு அழைக்கிறோம். The man of the moment, பிரம்மாண்டத்தின் மறுபெயர் இயக்குனர் சங்கர் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். டு ஆல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரம்யா சொன்ன மாதிரி செகண்ட் இயர் அப்பா பேரில் ஒரு அவார்ட் கொடுக்குறது. மேலேருந்து வாரியாக யோசிச்சா சங்கர் சார் பிரம்மாண்டம், அப்பாவோ பட்ஜெட். ஸோ இவர் வந்து 10 பேர் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்பார். பட் சங்கர் சாரை பற்றின சீன்ஸு எவ்வளோ பிரம்மாண்டம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா அவங்களுக்குள்ள காமனாலிட்டிஸ் நிறையா. அதாவது எவ்ரி படத்தை முதல் படமாக நினச்சி எடுப்பார். ஐம் ஷுர் சங்கர் சார் இஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ அந்த அளவு அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் அண்ட் ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை தொழிலில் உண்டு. இப்போ சப்ஜெக்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹீ வாண்டட் டு சே பர்ஃபெக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் மனச்சிதைவு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அக்னி சாட்சியில் அவர் டீல் பண்ணார். சங்கர் சார் ஹி டிட் த சேம் திங் இன் அன்னியன். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறவங்கள ஹீ டெல்ட் இன் தண்ணீர். இவர் வந்து இந்தியனில் அதை பண்ணினார். என்னென்னா ஒரு அதிரடியாக முடிவு கொடுத்துருவார். அங்கே அப்பா வந்து என்ன பண்ணுவார், பிரச்சனையை சொல்லிவிட்டு ஆடியன்ஸுக்கு விட்டுருவார். சங்கர் சார் ஆனால் இதுதான் இப்படி தான் இவன் இப்படி பண்ணால் என்ன அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியாக முடிவு கொடுத்து இன்னி வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து கரப்ஷன் அப்படின்னா வி கேனாட் ஃபர்கெட் இந்தியன் தாத்தா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் 2 பேருமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் அவர் சங்கர் சாருக்கு இந்த விருது அப்பா பேரில் கொடுக்கறதுங்கிறது. அப்பா எப்போவுமே வந்து ஒரு டைரக்டராக தான் தன்னை வந்து பெருமையாக நினச்சிப்பார். தோ ஹி ஹேட் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் ப்ரொடியூஸ் சோ மெனி ஃபிலிம்ஸ். தன்னை ஒரு இயக்குனர்னு சொல்லிக்கிறதுலாம் அவருக்கு ஒரு பெருமை. ஸோ அதனால் ஒரு இயக்குனருக்கு இந்த வருஷம் அந்த அவார்ட் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் குடும்பத்தின் சார்பில் நான் பிஹைண்ட் வுட்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் அஃப்கோர்ஸ் உண்மையை திருப்பி சொன்னாலும் பரவாயில்ல, தே ஆர் டூயிங் சச் அ டிக்னிஃபைட் ஃபங்க்ஷன். அதாவது மற்ற இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் டெக்னீஷியன்ஸ், ஃபார் ஆர்டிஸ்ட், ஃபார் த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பிஹைண்ட் வுட்ஸ் மிஸ்டர் மனோஜ் என்எஸ் டு ஷேர் a few words with us. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் தி ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட். எங்களோட வேர்ல்டு வைட் விசிட்டர்ஸ், எங்களோட ஸ்பான்சர்ஸ், எங்களோட பார்ட்னர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி எல்லோருக்குமே பிஹைண்ட் வுட்ஸோட மனமார்ந்த நன்றி. கேபி சார் 2013 பிஹைண்ட் வுட்ஸோட ஃபஸ்ட்டு இயர் கோல்டு மெடலுக்கு அப்போது கேபி சார் இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் ஃபஸ்ட்டு மெடல் வாங்கி எங்களை ப்ளஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக ஆரம்பித்து வச்சார். அதுக்கு நாங்கள் என்றைக்குமே கேபி சாருக்கும் சரி, கேபி சாரோட ஃபேமிலிக்கும் சரி கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் தேட் சார். மேம், இட்ஸ் அ பிக் ஆனர் அண்ட் வி ப்ராமிஸ் ஃப்ரம் our side we'll work extremely hard and make sure we treat the responsibility with lot of care and honesty. Thank you. Sir, Shankar sir, வெறும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒண்டி இல்லை, எனி ஃபீல்ட், anyone who is dreaming, you are a big inspiration. You are truly a big inspiration. And this award is our way of
thanking you. And we have a request in this award as well. Please keep inspiring us more. Thank you, sir. Thank you all. Panju sir, thank you again. One of the best characters in the industry. Respect அப்படின்றது, the respect that people have on him is extremely infectious. There are a lot of things that we can learn from people like Panju Arunachalam, and the current generation நிறைய விஷயங்கள் இருக்கு சார் கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ அகேன். தமிழ் சினிமாவை உலக ஆடியன்ஸுக்கு கொண்டு போன 2 பேர், ஒன்று சங்கர், ஒன்று ரஜினிகாந்த். இவர் இருவரும் சேர்ந்து அடுத்த படத்தை எங்கே கொண்டு போகிறார் என்று எனக்கே தெரியவில்லை. நான் 50 வருஷமாக இருக்கிறேன், நான் பார்த்தது தான் சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும். தமிழ் படங்கிறது வந்து அதிகமாக வெளிநாட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் ரிலீஸ் ஆகும், வேறு எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது, ஒரு பெண்டு கூட ரிலீஸ் ஆகாது. படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போது ஒரு ரொம்ப நல்ல படம் ஏதாவது 1-2 துபாயில் ரிலீஸ் ஆகும், மலையாள படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகும். ஆனால் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு முக்கியமான காரணம் திரு சங்கர் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும். இது யாரையும் மறுக்க முடியாது. அதைத் தொடர்ந்து இன்று பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை மேலும் மேலும் செதுக்கி அடுத்தாற்போல் வருகிற படத்தை உங்களைப் போல நானும் வெகு ஆவலோடு எதிர்பார்த்து ரசிகனாக காத்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்த்துவதெல்லாம் எக்ஸலன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அவார்டு வாங்கிய திரு சங்கர் அவர்கள் அந்த படத்தில் எக்ஸலன்ஸ் ஆஃப் வேர்ல்டு குளோப் அவார்டு வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சார், I'd also like to request Jayam Raja sir to share a few words. Raja sir, some few words in Director Shankar sir. அர்ஜுன் சார் ஜெய்ஹிந்த்னு படம் பண்ணாங்க. அதுக்கு வந்து அப்பா ஒரு பார்ட்னர் செயின்ராஜன். அந்த படம் பண்ணும்போது சும்மா அர்ஜுன் சார் எப்படி இருக்காங்க, ஜென்டில்மேன் ரிலீஸ் அந்த டைம் ஒரு ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வாங்க, அர்ஜுன் சார் என்ன லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன சும்மா அனுப்பிச்சாங்க ஒரு சின்ன வயசில். அன்றைக்கி என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள். ப்ரிவ்யூ இன்னும் உலகம் வந்து அந்த படத்தை கொண்டாடல, ஜென்டில்மேன். ஆனால் நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சது அன்னைக்கு. என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது. இதுதான் கமர்ஷியல் சினிமா, இதுதான் சென்சிபிள் சினிமா, இது கண்டிப்பாக வந்து உலகத்தையே புரட்டி போட போதுன்னு அன்றைக்கி நினச்சேன். நான் இப்படி ஒரு படம் என்னைக்காவது லைஃப்பில் பண்ணணும்னு அன்றைக்கி நினச்ச நாள் அது. டோட்டலாக தமிழ் சினிமாவை வேறு பாதை கொண்டு போய், அது வேறு விஷயம், என்ன வேறு பாதை கொண்டு போய் என்னை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண வச்சது. அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னுடைய வேலாயுதம் படம் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். சார் வந்து தேய்ச்சி அது தொடாத பக்கங்கள் கிடையாது. அதை நான் பயந்துகிட்டே பண்ணேன். வேலாயுதம் விஜய் சார் வச்சு பண்ணும்போது பயந்துகிட்டே பண்ணேன் நான். சார் வந்து என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து, சூப்பராக பண்ணிட்டேன், அந்த கிளைமேக்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சியான்னு சொன்னது லைஃப்பில் மிகப்பெரிய விருது அது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமும் பார்க்க இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு டயலாக்லேருந்து ஒவ்வொரு விஷுவல்லேருந்து எல்லாமே. சார் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அன் இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ சார். Thank you Raja sir. And Vikram sir, you have to say something now. சங்கர் சார் எனக்கு தெரிஞ்சு வேட்டா ஒர்க் ஷாப்லேருந்து அங்கே மட்டும் இல்லை, ஈவன் அமெரிக்கா இப்போ கூட இந்த படம் ஐ பண்ணுற போதும் இந்த படம் பண்ணுற போதும் ஐ ஹர்ட் so many stories of அவங்க வந்து எப்படிங்க உங்களால் திங்க் பண்ண முடியுது, எங்களால் இதெல்லாம் திங்க் பண்ண முடியல. லைக் அவர் பண்ணுற ஒவ்வொரு யுக்தியும், லைக் அந்த ஐயில் கூனன் பண்ண கேரக்டருக்கு அவர் திங்க் பண்ணுற சில விஷயங்கள். அதே மாதிரி சிஜியில் வந்து நம்ம அந்த சாங்ஸ்க்கு நம்ம மெரசல் ஐட்டன் சாங்கில் வந்து அந்த பைக்காக மாறுறது, அந்த விஷயம்லாம் அவர் சொல்லுவார். அவரே ப்ரூஃப். ஹில் பி ஏபிள் டு டெல் யூ பீப்புள் ஃப்ரம் அப்ராட் எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் உங்களுக்கு தோணுது, எங்களுக்கு ஏன் இதெல்லாம் தோண மாட்டேங்குதுன்னு சொன்னது. ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம். சங்கர் சார் மட்டும் இங்கே இல்லாமல் ஹாலிவுட்டில் இருந்தால் ஐ டோன்ட் நோ வாட் யூ வுட் ஹவ் பிகம். பட் though it's his loss, I think it's our gain that அவர் இங்கே இருக்காரு. Thank you very much. With all of this, it's time for you to talk now. Shankar sir, what do you want to share with us now? எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க எல்லாரும் சொன்ன பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்படணுன்னு நான் புரியுது. எனக்கு அதை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார். இன்றைக்கி அவர் பேரில் அந்த அவார்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையிலேயே நான் நுழைஞ்ச காலகட்டத்தில் ஒரு 30-35 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரே டைரக்டர் கேபி சார் தான். ஃபுல் ஃபார்மில் இருப்பார். ஸோ அவரை பார்த்து நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனோட வந்தேன் நான். ஒரு 20-22 வருஷம் போயிடுச்சு. ஆனால் அவர் பண்ண அந்த எண்ணிக்கையில் அவர் பண்ண அளவுக்கு படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணல. அப்படி பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருக்கார். நான் இன்னமும் அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு தான் நான் போக வேண்டிய ஒரு
நிலமையில் இருக்கேன். அதே மாதிரி படம் டைரக்ட் பண்ணும்போது கேபி சாரை பார்த்து அந்த டைரக்ஷன் டச், கேபி சார் டச் அந்த மாதிரி நம்ம படத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜென்டில்மேனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாட் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த கிச்சா சுசிலான்னு ஒரு அப்பளத்தில் வந்து ஒரு டிசைன் போட்டு அதை பொறிக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பேன். அவங்க அந்த கிச்சா சுசிலா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஒரு பிரேக் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த அப்பளம் கீழே விழுந்து ஸ்லோ மோஷனில் நொறுங்குற மாதிரி ஷாட்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து கேபி சாரோட இன்ஸ்பிரேஷன் தான். அப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது இது என்ன, அது அவருடைய டச்சு, அதையே நம்ம ஏன் ட்ரை பண்ணுறோம், பண்ணக்கூடாது, அது தப்பு, சரி நமக்கு என்ன வருதோ அதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன். அதே மாதிரி எந்திரன் படம் பார்த்துட்டு கேபி சார் எனக்கு வந்து ஒரு 2 பக்கத்தில் ஒரு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு அது வரைக்கும் அவர் என்னை அவ்வளோவா பெருசாக பாராட்டினதில்லை. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அனுப்பிச்ச அந்த பாராட்டு கடிதம் இன்றைக்கி வரைக்கும் நான் பொக்கிஷமாக வச்சிட்ருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அவர் பேரால் கிடைக்கிற அவார்டை நான் வந்து பொக்கிஷமாக வச்சுக்குவேன். பிஹைண்ட் வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எல்லா படங்களை பற்றியும் எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக எழுதுகிறாங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கு மதிப்பு கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா படங்களை பற்றின எல்லா விவரங்களையும் வந்து ஒரு அப் டு டேட்டாக வச்சுருக்காங்க. இப்போ 2.0 ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகும்போது ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வந்து இந்த ஃபாரின் டெக்னீஷியன், விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர், அந்த அனிமேட்ரானிக்ஸ் அது பண்ணுறவங்க, லைக் ப்ராஸ்தட்டிக்ஸ், மேக்கப், இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வந்து நாளைக்கு என்ன ஷூட்டிங்கு, நாளைக்கு எங்கே ஷூட்டிங் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட் எய்ட் இல்லை கொஞ்சம் சேஞ்செல்லாம் இருக்குது நாங்கள் சொல்கிறோம், பரவாயில்ல நோ ப்ராப்ளம், நாங்கள் பிஹைண்ட் வுட்ஸில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அப் டு டேட் எல்லாத்தையும் விரல் நுனியில் வச்சுருக்கிறாங்க. திறமசாலிங்களை வந்து தேடி கூட்டு வந்து மரியாதை கொடுத்து விருது கொடுத்து அழகு பார்க்குறாங்க. ஐ ரெஸ்பெக்ட் திஸ் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ்.